ஸோ அந்த இந்த மாதிரி இருந்தால் உனக்கு தோல்வியே கிடையாது. எந்த மாதிரி இருக்கணும்? வாக் பட்டுஹு, வாச்சி பட்டுஹு, ஒன் ஹூ இஸ் கிளவர் இன் ஸ்பீச். தைரியவான், வெரி கரேஜியஸ். மந்த்ரி, ஒன் ஹூ கேன் அனலைஸ் திங்ஸ். சபாயாம் அப்பி அகாத்தரஹா. அகாத்தரஹா அப்படின்னா டவுன் ஹார்ட்டடா இல்லாமல் இருக்கிறது. நாட் டவுன் ஹார்ட்டட், ரொம்ப ஹார்ட்டியாக பேசுறது, ரொம்ப என்கரேஜிங்காக பேசுறது. சபாயாம், ஒரு ஒரு அசம்பிளி இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப டல்லாக டவுன் ஹார்ட்டடாக இல்லாமல் ரொம்ப கரேஜியஸாக ரொம்ப ஹார்ட்டி பேசுறது. அப்படி இருக்கிற இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற ஒருத்தனை வந்து சகா, யார் இப்படி இருக்கானோ அவனை கேனாபி பிரகாரேன, அவன் வந்து கேனாபி பிரகாரேனா த்ரூ எனி மீன்ஸ், எந்த வழியாலும் பரைஹி ந பரிபூயதே, ஹி கான்ட் பி அஃபெக்டட் பை அதர்ஸ். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல பார்த்தோன்னா சஹா பரைஹி ந பரிபூயதே, இது வந்து கர்மணி பிரயோகத்தில் இருக்கு. ஓகே, கர்த்தரி பிரயோகம், கர்மணி பிரயோகம். கர்த்தரி பிரயோகத்தில் கர்த்தா பிரதமால இருக்கும், கர்மா த்விதியால இருக்கும். கர்மணி பிரயோகத்தில் கர்த்தா திருத்தியில போயிடும், கர்மா பிரதமால வரும். ஓகே, சஹா பரைஹி ந பரிபூயதே. அதே மாதிரி தாத்துல யதே அப்படின்ற எண்டிங் வரும். ஹி கான்ட் பி டிஃபீட்டட் பை அதர்ஸ். அப்ப யார் டிஃபீட் பண்றா? he can't be defeated by others. இந்த defeat அப்படிங்கிறதுல யார் கர்த்தா? who is a doer, who is defeating, who is அப்ப யார் டிஃபீட் பண்றா? அப்ப யார் டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறா? அது கர்த்தா, டூவர். ஸோ அது திருத்தியலுக்கு பரைஹி. who can't be defeated? he, அது பிரதமால இருக்கு. சஹா பரைஹி ந பரிபூயதே, he can't be, he could not be defeated by others. ஸோ கர்த்தரி பிரயோக, கர்மணி பிரயோக, இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து ய இச்சத் ஆத்மனஹ ஸ்ரேயः பிரபூதானி தனானி ச சுகானி ச ந குர்யாத் அஹிதம் கர்ம ச பரேபியः கதாபி ந. சரி, இப்போ நீ வந்து சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்றான். யஹா இச்சதி ஆத்மனஹா ஸ்ரேயஹா. ஸ்ரேயஹா அப்படின்னா ஃபேம், அப்லிஃப்ட்மெண்ட், குட்வில், வெல்பீயிங். ஓகே, இதெல்லாமே வச்சுக்கலாம். ஸோ யஹா இச்சதி ஆத்மனஹா ஸ்ரேயஹா, யார் வந்து தான் நல்லா இருக்கணும், தான் எந்த சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு யார் விரும்புகிறாளோ, பிரபூதானி சுகானிச்ச, அண்ட் ஆல்சோ அ லாட் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ் அப்படி வேணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ, ந குறியாத் அஹிதம் கர்ம. அப்போ அவன் என்ன பண்ணக்கூடாதுன்னா அஹிதம் கர்ம ந குறியாத். அஹிதம், ஹிதம் அப்படின்னா வெல்பீயிங், குட். ஓகே, குட் ஃபார் அதர்ஸ், வெல்ஃபேர். அஹிதம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், மற்றவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கறது. அஹிதம் கர்ம, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் கர்ம பரேபியா ந குறியாத், அவன் செய்யக்கூடாது. பரேபியா கதாபிச்சா, மற்றவங்களுக்கு he should never ever do some bad things to others. The person who wants to live happily, அவன் வந்து மற்றவங்களுக்கு எதையும் பண்ணக்கூடாது. ஓகே, ஆச்சாரः பிரதமோ தர்மः இத்யேதத் விதுஷாம் வச்சः தஸ்மாத் ரக்ஷேத் சதாச்சாரம் பிராணேபியோபி விசேஷதः. அது ஆச்சாரஹா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒழுக்கம், இந்த குட் கான்டாக்ட். ஓகே, ஸோ ஆச்சாரஹா பிரதமஹா தர்மஹா, அந்த ஒழுக்கம், இந்த குட் கான்டாக்ட் அப்படிங்கிறது தான் பிரதமஹா தர்ம. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வி ஷுட் டேக் கேர். எஜுகேஷன்லாம் அதுக்கு அப்புறமா தான். ஓகே, வி ஷுட் பி எ குட் ஹியூமன், அது ஒரு குட் கான்டாக்டோட இருக்கணும். அதுதான் நம்ம மொத்த இது ஓகே.
ஸோ ஆச்சாரஹா பிரதமஹ தர்மஹா, அந்த ஒழுக்கம் தான் ரொம்ப ஃபோர் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். இத்யேதத் விதுஷாம் வச்சஹா, விதுஷாம் அப்படின்னா வைஸ் பீப்புள், அவங்களோட வச்சஹா அவங்களோட வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஆச்சாரம், அந்த ஒழுக்கம் தான்ப்பா ரொம்ப முக்கியம். அடுத்தது தான் எஜுகேஷன், பணம் எல்லாமே அது நெக்ஸ்ட் தான், நமக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தஸ்மாத், தட்ஸ் வை, பிகாஸ் த பீப்புள், the wise people are considering the ஆச்சாரஹா, the ஒழுக்கம், the good conduct is the most foremost thing. தஸ்மாத் ரக்ஷேத் சதாச்சாரம், தட்ஸ் வை, அதனால இந்த ஆச்சாரம், உன்னுடைய ஒழுக்கத்தை, உன்னோட கான்டாக்டை சதா ரக்ஷேத், ஆல்வேஸ் யூ ஷுட் ப்ரொடெக்ட் இட், அதுலேருந்து விலகக்கூடாது. ஏன் பிராணேபியோபி விசேஷதா, ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஷுட் நாட் overcome it, you should not deviate from the good contact அப்படிங்கிறது இதோட மீனிங். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகாவை திருப்பி you read it.